தொடர்ந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் நம்பெருமாள் சேவை நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், விரிவா சொல்லுங்க. வெதவெளி ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் திருக்கைத்தல சேவை என்பது தற்போது நடந்து கொண்டிருக்கு. அந்த நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கோம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வராங்க. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் தொடங்கி மிகவும் சிறப்பாக விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2ஆம் தேதி பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இன்று ராப்பத்தில் 7ஆம் திருநாளான திருக்கைத்தல சேவை தான் தற்பொழுது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்பெருமாள் உற்சவர் முத்து பாண்டியன் கொண்டை அணிந்து நீலநாயகம் அடுக்கு பதக்கம் உள்ள அலங்காரம் செய்து தற்பொழுது ஆயிரங்கால் மண்டபம் பகுதியில பக்தர்களுக்கு இந்த திருக்கைத்தல சேவையை அவர் தற்பொழுது அந்த நிகழ்வில் இந்த உற்சவத்தில் நேரடியாக பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்ரீரங்கத்துல பராங்கோசம் நாயகின பெண் வேடமிட்டு வரும் நம்மாழ்வாரை ஆட்கொள்ளும் ஆழ்வார் மோட்சம் அருளும் இந்த திருக்கைத்தல சேவை வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள்ல 7ஆம் திருநாள் நடைபெறும். அந்த உற்சவம் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5:45 மணிக்கு திருமாமணி மண்டபத்தில் அவர் ஏற்கனவே மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடாகி பரமபத வாசலுக்கு வழியாக அவர் முன்னதாக கடந்து தற்பொழுது அவர் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். 15 நிமிடங்கள் மட்டுமே இந்த உற்சவம் என்பது நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் இப்ப தற்பொழுது அந்த நம்பெருமாள் தரிசனம் அவங்க செய்து வராங்க. கையில் கோவில் அர்ச்சகர்கள் நம்பெருமாளை ஏந்தி அவர்கள் பக்தர்களுக்கு சேவை சாய்த்து வராங்க. வருடத்துக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த உற்சவத்தை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆயிரங்கால் மண்டபத்தில் குழுமி ரங்கா ரங்கா என பக்தி கோஷத்துடன் தற்போது நம்பெருமாளை தரிசித்து வராங்க. தகவல்களுக்கு நன்றி சார்லஸ்.